இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏரியாவில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர்ட்டி பாரில் ஃபாண்ட் லிஸ்ட், அதாவது நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணாலும், நீங்கள் டைப் பண்ணிக்கிற டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபாண்ட்டினுடைய சைஸ், உங்களுக்கு ஃபாண்ட் என்ன சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸ் நம்ம மாற்றிக்க முடியும். ஃபாண்ட் சைஸ் மாற்றிருக்கு. அடுத்து நீங்கள் காமனாக எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதா போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ஆல்ரெடி இப்போ லெஃப்டில் தான் இருக்குது, அதனால் லெஃப்ட் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. சென்டர், இப்போ சென்டராக மாறி இருக்கு. அடுத்து ரைட் சைடு மாறி இருக்கு. ஃபுல் ஜஸ்டிஃபை, ஃபோர் ஜஸ்டிஃபை. ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டை பொறுத்த மட்டும் இது ரெண்டும் ஒரே மாடலாக தெரியும். இதோட வித்தியாசம் வந்து நீங்கள் பேராகிராஃப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது தான் வித்தியாசம் தெரியும். கிளிக் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் ஜஸ்டிஃபை கிளிக் பண்ணால் ரெண்டு ஒரே மாடலாக தெரியும். ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட் மூலிமா நீங்கள் சிங்கிள் லைனில் ஏதாச்சும் லோகோ வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபாண்ட்டை டைப் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது கண்டினியூட்டாக டைப் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு லைன், ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் லைன் வந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா அது என்டர் பண்ணி லைன் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் பார்க்குறோம். கேரக்டர் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்தா ஃபாண்ட் லிஸ்ட், ஃபாண்ட் போல்டாக வேணுமா நார்மலாக வேணுமான்னு சொல்லிக்கிறது, ஃபாண்ட்டுடைய சைஸ், அதாவது அண்டர்லைன், இதெல்லாம் வந்து அலைன்மெண்ட். ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்து எல்லாம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேரக்டர் எஃபெக்ட்ஸ், அதாவது என்னென்னா உங்களுடைய ஃபாண்ட்டு நீங்கள் என்ன அண்டர்லைன் பண்ணணுமா, இல்லை ஸ்ட்ரைக்கர் பண்ணணும், ஓவர்லைன், இல்லை அப்பர் கேஸ், அந்த மாதிரி கேஸ் சேஞ்ச் உங்களுக்கு என்ன மாறணுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து அண்டர்லைன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு எது வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாறி இருக்கு. நான் அதுக்கடுத்து ஸ்ட்ரைக் த்ரூ, இது மாடலில் இருக்கும். ஸ்ட்ரைக் த்ரூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவர்லைன், ஓகேங்களா, இல்லை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்மால் கேப்ஸ், அதாவது இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எல்லாமே ஸ்மால் கேப்ஸாக மாறி இருக்கும். அடுத்து ஆல் கேப்ஸ், டெக்ஸ்ட் எல்லாமே ஆல் கேப்ஸாக மாறிக்கும். நார்மல் பொசிஷனுங்கிறது என்னென்னா நீங்கள் சயின்டிஃபிக் எழுதும்போது சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவீங்க, அதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். இப்போ 3 செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்ட், அதாவது கீழே வந்துடும். அடுத்து சூப்பர் ஸ்கிரிப்ட் இப்போ மேலே வைக்கும், இதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து கேரக்டர் ஷிஃப்டிங், அதாவது கேரக்டர் ஷிஃப்டிங்னா உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்தும் என்ன மாடலில் வேணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ட்ரைனிங் செலக்ட் பண்ணிக்கிறோம், அதாவது ஏங்கிள், அந்த ட்ரைனிங்கிற ஒவ்வொரு லெட்டரும் எப்படி நமக்கு ஏங்கிள், எவ்வளோ ஏங்கிள் சாஞ்சு வரணுங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து 30 டிகிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் வந்து 30 டிகிரி ஏங்கிள் இருக்கும். அடுத்து ஹரிஜாண்டல் ஷிஃப்டிங், அதாவது அந்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ தூரம் நகர்ந்து போகணும், ஹரிஜாண்டல் வைஸ் எவ்வளோ தூரம் நகர்ந்து போகணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்து, இதில் வந்துட்டு 20. இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நகர்ந்துருக்கு, அந்த செலக்ட் பண்ண போர்ஷன் நகர்ந்துருக்கு. அடுத்து வெர்டிகல் ஷிஃப்டிங், இதில் வந்து -30, அதாவது கீழே டவுன் ஆகும். மைனஸ் பண்ணிங்கன்னா நார்மல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதான் கேரக்டர் ஃபார்மேட்டிங். ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் டேப் வைக்க முடியாது, புல்லட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியாது. ஒன்லி பிளைனாக நீங்கள் டெக்ஸ்ட்டு போட்டுட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட் யூஸ் ஆகுது.